ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஆ? இங்க பாருங்க, நீங்களாம் டென்ஷன் ஆக வேண்டாம். டாக்டர் மகேஷ் அங்கிளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாரா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷ் அங்கிள் பெட்டர் ஆயிடுவாரு. நான் தான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் மகேஷ் அங்கிளுக்கு எதுவும் ஆகாது. நான் சத்தியமா சொல்றேன். பாட்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? போன முறை கூட மகேஷ் அங்கிளுக்கு இந்த மாதிரி அட்டாக் வந்தப்ப டாக்டர் மகேஷ் அங்கிளை மென்டல் அசைலமுக்கு அனுப்பி வச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்ப நான் தான் டாக்டர்ஸ் கிட்ட சண்டை போட்டு, இல்ல மகேஷ் அங்கிள் இந்த வீட்டுல குடும்பத்தோட மட்டும்தான் இருப்பாருன்னு சொன்னேன். சோ நான் இருக்கிற வரைக்கும் இங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நான் தான் உங்க எல்லாரோடையும் இருக்கேன்ல. உனக்கு என்னாச்சு? என்னாச்சு? இல்ல ஏதாவது இல்ல, நீ என்ன சொல்ல வர? இல்ல, அதாவது உன்னோட நடவடிக்கை கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு. எந்த ஒரு ஆளால மகேஷ் அப்பாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சோ அவனே அவரை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி நீ எந்த லட்சியத்தை நிறைவேற்றிக்க நினைக்கிற? அதுக்காக தானே இப்படி உறவு கொண்டாடிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, எனக்கு புரியல, நீ என்னதான் சொல்ல வர? எப்ப பாரு என் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்க. உங்ககிட்ட அது ப்ரூஃப் இருக்கா? இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு மகேஷ் அங்கிள் மென்டல் அசைலம்ல இல்லாம இன்னைக்கு வீட்டுல இருக்காருன்னா அதுக்கு நான் மட்டும் தான் காரணம். நானும் மகேஷ் அங்கிளை ரொம்ப கேர் பண்றேன். அவரும் என் மேல ரொம்பவே அன்பு வச்சிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரியும். உனக்கு எப்பவுமே என்னோட சண்டை போட ஏதாவது ரீசன் வேணும்ல? இல்ல, உன் ப்ராப்ளம் தான் என்ன? நான் அப்படி என்ன பண்ண? என் மேல ஏன் அடிக்கடி பழி போட்டுக்கிட்டே இருக்க? குரலை வசதி பேசாத, ஓகே? மரியாதை கொடுத்து பேசு. அவ இந்த வீட்டு முதலாளி மட்டும் இல்ல, என் வைஃப். ஞாபகம் இருக்குல்ல? ரெஸ்பெக்ட் ஹர். நான் உறவையோ பதவியையோ ரெஸ்பெக்ட் பண்றதே இல்ல. மனுஷங்களை ரெஸ்பெக்ட் பண்றவன் நான் எப்படிப்பட்டவன் எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாரு வலுக்கட்டாயமா உங்க அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சு யார் அவங்க பேர்ல எழுதிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இவ இங்க வந்திருக்கிறதே பணத்துக்காக தான். அத நான் சொல்லல, இவதான் சொன்னா. அத தான் வாயாலேயே ஒத்துக்கிட்டா. ஓகே, அப்ப கூட என் வைஃப்க்கு எதிராக ஒரு வார்த்தை பேசக்கூடாது, புரியுதா? அண்ணா, உறவு முறையை பத்தி பேசும்போது நீங்க நினைக்கிற மாதிரி பிரீதா இந்த வீட்டு மருமகனா, அதே மாதிரி பிருத்வியும் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே? பரவாயில்லையே, ஃபைனலி இந்த கிருத்திகா அவளுடைய பிருத்விக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன சொன்ன? அட, எல்லாருமே அமைதியா இருங்க. இந்த உறவு முறை அப்படிங்கிற மகாபாரத்தை ஆரம்பிச்சு ஃபங்க்ஷனை கெடுத்துறாதீங்க. என்னோட தலை வலிக்குது. அது மட்டும் இல்லாம உங்க யார் உறவையும் கொண்டாடுறதுக்கு நான் வரல. எனக்கு யாருடைய ரெஸ்பெக்டும் தேவையில்ல. ஒருவேளை எனக்கு ரெஸ்பெக்ட் தேவைன்னா அதை எப்படி வாங்கிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு காரியம் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. மகேஷ் சார நீங்க ஃபேமிலி விட்டு விலக்கி வைங்க. அவரை உங்க கூட இருக்க வைக்க வேண்டாம். அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. யார வேணாலும் எப்ப வேணாலும் அவர் அட்டாக் பண்ணுவாரு. உங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா, மகேஷ் சார பேஸ்மெண்ட்லயே தயவு செய்து இருக்க வைங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க டாக்டர்? ஒருவேளை நாங்க மகேஷ் மாமாவை ஃபேமிலில இருக்கிற எல்லார் கூடயும் மிங்கிளாக விடலனா, அவரு எங்க கூட இல்லனா நார்மல் லைஃப்க்கு எப்படி திரும்புவாரு? கொஞ்சம் கொஞ்சமா அவரை நார்மல் லைஃப்க்கு கொண்டு வரணும்ல. இதுதான் ப்ராப்ளம் பிரீதா. அவர் நார்மல் நிலைமையில இல்ல. இன்னைக்கும் வீட்டுல அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாரு. நர்ஸ விரட்டிக்கிட்டு போனாரு. என்ன வேணாலும் நடக்கலாம். அவர் நர்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தா? நல்ல வேலை நம்ம டைமுக்கு வந்துட்டோம். நம்ம வரலனா இன்னைக்கு அந்த நர்ஸ் அவர் சாவடிச்சிருப்பாரு. இங்க பாருங்க, நான் உங்க எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்குறேன். மகேஷ் சார பேஸ்மெண்ட்ல இருக்க விடுங்க. இல்லனா நான் வேற வழி இல்லாம அவரை நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். இல்ல டாக்டர், கண்டிப்பா இல்ல. ஐ அஷ்யூர் யூ, மகேஷ் லுத்ரா பேஸ்மெண்ட்ல தான் இருப்பார். ஏன்னா அந்த இடம் தான் அவருக்கு சரியான இடம். அண்ட் இனிமே ஐ மேக் ஷியோர் மகேஷ் அங்கிள் யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டாரு.
நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். டாக்டர், ஷால் வி லீவ்? நான் வரேன். நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே டிராமா போடுறதே வழக்கமாயிடுச்சு. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். நான் என்னோட ரூமுக்கு போறேன். நீங்க எல்லாரும் போங்க. இந்த பொண்ணு அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு புரியல. இல்ல இவ யாரு? ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா தானே இருந்தா. நம்ம எல்லாரும் அவளை இந்த குடும்பத்தோட மருமகளா ஆக்கணும். அவளுக்கு ரொம்ப மரியாதையை கொடுத்தோம். ஆனா இவ நம்ம கிட்ட இப்படி பேசிட்டு போறா. தன்னோட வேலைக்காரங்க கிட்ட கூட யாரும் இப்படி பேச மாட்டாங்க. ஓ காட், நான் எந்த வலையில வந்து சிக்கிட்டேனே தெரியல. இங்க மனுஷங்களே இல்ல, எல்லாம் மிருகங்க. ஐ ஸ்வேர், எனக்கு மட்டும் பணம் தேவை இல்லாம இருந்திருந்தா நான் என்னைக்கும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பேன். ச்சே. காம் டவுன் நதாஷா, காம் டவுன். அவங்கள விடு, நீ உன்னை ஃபோக்கஸ் பண்ணு. யூ ஆர் டூயிங் such a great job. நீ பண்றதெல்லாம் செம ஸ்மார்ட்டா பண்ற. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் இங்க ஷெர்லினோட தங்கச்சியா வந்திருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஷெர்லினை பொறுத்த வரைக்கும் நான் இங்க அவளுக்கு ஏத்த மாதிரி ஆட வந்தேன்னு நினைக்கிறா. பிரீதா பொறுத்த வரைக்கும் நான் கரனுக்கு க்ளோஸ் ஆகுறேன்னு நினைப்பு அது அவளை ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்குது. ஆனா கரனை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், அதுவும் பிரீதாவை ஜெலஸ் ஆக்க. வாவ், இன்ட்ரெஸ்டிங். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கெல்லாம் என்னோட உண்மையான குறிக்கோள் தெரியாது. அதோட இவங்களுக்கு என்னோட உண்மையான குறிக்கோள் தெரியும் போது இவங்க எல்லாரும் இந்த நட்டாஷாவோட கேம்ல சிக்கி இருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, தப்பிக்கிறது கூட இம்பாசிபிளா இருக்கும். இந்த இன்னசென்ட் ஃபேஸ் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஐ வாண்ட் இந்த குடும்பம் என்ன நிறைய நேசிக்கணும். பிருத்வி மாதிரி நிறைய பேரை பார்த்திருப்பாங்க, ஆனா என்ன மாதிரி யாரும் இல்ல. நட்டாஷா, the one and only. கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு என்னோட உண்மையான முகம் தெரிய வரும். கண்டிப்பா தெரியும் போது எல்லாரும் பயங்கரமாவே ஷாக் ஆவாங்க. பூம். அப்ப எல்லாரும் ரெடியா இருங்க. இன்னைக்கு நீங்க பண்ண காரியம் இருக்கே, நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. மிஸ்டர் மகேஷ உங்க ஃபேமிலி விட்டு விலக்கி வைங்க. அவரை தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். அவரை நீங்க பேஸ்மெண்ட்லயே வச்சிருங்க. இல்லைன்னா நான் வேற வழி இல்லாம அவரை நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். மகேஷ் மாமாவை குடும்பத்தை விட்டு விலக்கி வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஏன்? மகேஷ் மாமா நல்லதா இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அவர் எங்க கூட இல்லனா அப்புறம் எப்படி அவர் குணமாவாரு? என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது. மகேஷ் மாமா நல்லதா இருக்காரு, ஏன் தான் எல்லாரும் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்ருதி, ஜானகி ஆண்டி, நீங்களே பாத்தீங்கல்ல, மகேஷ் மாமாக்கு எதுவுமே ஆகல. இப்போ ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அவர் நல்லா தானே இருந்தாரு. எல்லாரு கூடயும் சந்தோஷமா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவர் கூட இருக்கிற அந்த சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்பவே மோசம். இங்க பாரு, எல்லாம் சரியாயிடுச்சு. நீ ரொம்ப யோசிக்காத. டாக்டர் வந்தாரு, அவரும் பார்த்துட்டாரு. அவர் முன்னாடி தான் எல்லாம் நடந்துச்சு. நான் கூட பார்த்தேன். மகேஷ் அண்ணனோட நிலைமை சரியில்லை. அவரோட உடம்புக்கு எதுவுமே இல்ல. அவர் நல்லதா இருந்தாரு. நான் கொஞ்சம் வெளியில போனதுனால நான் இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னே தெரியல. கண்டிப்பா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. கரண், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உனக்கு
அந்த டாக்டரை நல்லாவே தெரியுமா? ஆ நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு அந்த டாக்டர் உண்மையிலேயே ரொம்ப க்ளோஸா? ஏன்னா மகேஷ் மாமாவோட ஹெல்த் ப்ராப்ளம் முழுசாவே அவரை பாத்துக்க சொல்லிருக்கே. அதாவது அவரோட ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் அவர் தான் பாத்துக்க சொல்லிருக்க. நீ ஏன் இந்த டாக்டரை அப்பாயிண்ட் பண்ணது? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. என் அப்பாவோட ஹெல்த் விஷயத்துல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். ஐ எம் ரெஸ்பான்சிபிள் காய். அவரை அப்பாயிண்ட் பண்ணதே நான் தான். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஜானகி ஆண்டி வாங்க, நான் உங்க 2 பேரையும் ட்ராப் பண்றேன். இல்ல கரண் மாமா, நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. நான் போய்க்கிறேன். ஐ மீன் நாங்க போய்க்கிறோம். ஏய் இல்ல நான் இப்பதான் உன் அக்கா கிட்ட லெக்சர் கொடுத்தேன். நான் ரெஸ்பான்சிபிள்னு. ஸோ உங்க 2 பேரையும் தனியாக அனுப்ப முடியாது. வா, நான் ட்ராப் பண்றேன். சமீர், ஆக்சுவலா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீங்க வா. நீ இப்போ பிஸியா என்ன? கொஞ்சம் பிஸி. சொல்லுங்க, என்ன விஷயம்? அப்ப அந்த வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வை. எனக்கு உன் ஹெல்ப் தேவை. நான் என்ன பண்ண சொல்லுங்க. நீ ஸ்ருதியையும் ஜானகி ஆண்டியையும் வீட்டில் ட்ராப் பண்ணணும். இல்ல கரண் மாமா, நீங்க ரிலாக்ஸா இருங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நாங்க போயிடுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் டிராப் பண்றேன். இல்லப்பா, நான் வரல. சமீர் டிராப் பண்ணதான் நான் வருவேன். நான் உங்களை டிராப் பண்றேன். அது பாய் மாமா. யா. இப்ப இவன் எங்க போனா? அதுவும் திடீர்னு. அட ஸ்ருதி, நீ ஏன் பின்னாடி வந்து உட்கார்ந்திருக்க? முன்னாடி போய் உட்காரு. நான் முன்னாடி உட்கார்ல ஜானகி ஆண்டி, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். எனக்கு நல்லா தாராளமா உட்காரதா பிடிக்கும். தனியா உட்கார விட்டேன்னா காலெல்லாம் நீட்டிக்கிட்டு நல்லா உட்காருவேன். சரி உட்காருங்க, நல்ல ஃப்ரீயாவே உட்காருங்க. நான் என்ன உங்களை தடுக்கிறேன்னு? ஓஹோ, உனக்கு என்ன சமீர் டிரைவர் நினைப்பா? அவன் டிரைவர் இல்ல, நம்ம வீட்டு ஆளு, நம்மளோட ஃப்ரெண்டு. சீக்கிரம் போ, முன்னாடி போ. இந்த ஃப்ரெண்டு கிண்டுன்னு பேசுற வேலை வச்சுக்காதீங்க ஜானகி ஆண்டி. யாரும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, சொந்தக்காரங்க. நீ போய் பின்னாடி உட்கார்ந்தா எனக்கு டிரைவர் மாதிரி தான் தோணும். ஸ்ருதி, இங்க பாரு ஸ்ருதி, நில்லு. என்னம்மா, என்ன இதெல்லாம்? பாவம், அவன் டிரைவ் பண்றதுக்காக வண்டியில உட்கார்ந்திருக்கான். ஆனா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ பாட்டுக்கு நடந்து போவ. ஆமா, நான் முன்னாடி உட்காரணும்னு அவன் விரும்பினானா நான் என்ன பண்றது? நான் பின்னாடி தான் உட்காருவேன். நம்மள டிராப் பண்றத ஹெல்ப் நினைக்கிறானா? இவனோட உதவி நமக்கு தேவையில்ல. இவன் கார்ல உட்காரணுங்கிற அவசியமும் நமக்கு இல்ல. என்கிட்ட நீளமா 2 கால் இருக்கு. என்னால நடந்தே போக முடியும், புரியுதா? எனக்கும் தெரியும், என்னாலயும் நடந்து போக முடியும். ஆனாலும் இன்னொருத்தர் மனசையும் நம்ம கவனிச்சுக்கணும்ல. நான் தான் சொல்றேன்ல, அவன் ஒன்னும் வெளியாள் இல்ல, நம்ம சொந்தம். தனியா உட்கார்ந்தான்னா அவனுக்கு டிரைவர் மாதிரி தோணும். அப்படியா? அவனுக்கு டிரைவர் மாதிரி தோணுமா? அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க ஃப்ரண்ட்ல உட்காருங்களேன், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ப்ராப்ளம் சால்வ். உட்காந்துக்கிறேன். காலை நீட்டி உட்கார முடியலனாலும் பரவாயில்ல. தல, நானே போய் முன்னாடி உட்காந்துக்கிறேன். என்னாச்சு, நீங்க இன்னும் கிளம்பலையா? அட ஆமா கரண் மாமா, இங்க என்ன கூத்து நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த ஜானகி ஆண்டி என் மண்டையில கொடையறாங்க. முடியல என்னால. கரெக்ட்டா சொல்லு, என்ன நடந்தது? அட கரண் மாமா, அது என்னன்னா, எனக்கு முன்னாடி உட்கார விருப்பம் இல்ல, நான் பின்னாடி தான் உட்கார நினைக்கிறேன். ஆனா ஜானகி ஆண்டி என்னடானா, அவன் டிரைவர் மாதிரி இருப்பான், நீ போய் முன்னாடி உட்காருன்னு சொல்றாங்க. முன்னாடி உட்காருன்னு சொன்னா எனக்கு விருப்பம் இருந்தா தானே நான் உட்கார முடியும். என்ன பண்றது? நான் பின்னாடி உட்கார்ந்தா என்ன இப்போ? அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓகே, ஜானகி ஆண்டி, யாருக்கு எங்க உட்கார விருப்பமோ அங்க உட்காரட்டும். நீங்க அதுல தலையிடுறீங்க. ஏய் என்னடா,
எதுக்கு அவளை தொல்லை பண்ற? ஐயோ அண்ணா, இவ தேவையில்லாம பொய் சொல்றா. நான் இதுக்கு முன்னாடியும் தொல்லை பண்ணல, இப்பவும் பண்ணல. பொய்யா என் மேல பழி போடுறா. கரண் மாமா இவன் எதுவும் பேசல, ஆனா ஜான்கி ஆண்டி தான் இவன் வாய்ஸ்ல பேசினாங்க. ஸ்ருதி, நீ கொஞ்சம் ஓவரா பேசுற. நீயே ஒரு கதையை உருவாக்குற. ஒரு நிமிஷம் இருங்க. சமீர், இங்க வா. உன் பிடிவாதத்தை உன்கிட்டயே வச்சுக்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்க. ஸ்ருதிக்கு ஏத்த மாதிரியே அனுசரிச்சு போ. புரியுதா? நான் சொல்றத கவனமா கேளு. ஸ்ருதி முன்னாடி கொஞ்சம் கூலா பிஹேவ் பண்ண, பொறுமையா பேசு, அன்பா பேசு. புரியுதா? லவ் பண்ணும் அது இதுன்னு ஆசை இருந்ததுன்னா அதுக்கு இதெல்லாம் செஞ்சு ஆகணும். நான் சொல்ற மாதிரி செய். நீ அவகிட்ட அன்பா மட்டும்தான் பேசணும். ஒழுங்கா நடந்துக்க. அக்கறையா இருக்கேன்னு தெரிஞ்சா இறங்கி வருவா. இந்த காதலுங்கிற வண்டி இருக்கு பாத்தியா, அது எப்படி ட்ராக் மாறி இருந்தாலும் மறுபடியும் செட் ஆகும். சொல்றது புரியுதா? சரி, நீங்க கிளம்புங்க. நான் இவனுக்கு புரிய வச்சிருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. தேங்க்யூ மாமா. கரண் கண்ணா, நீ ஸ்ருதிய ஓவரா தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுற. சொல்லிட்டேன். ஆமா, அதனால என்ன ஆக போகுது ஜானகி ஆண்டி? அவ கொஞ்சம் கிறுக்கி, அவ்வளவுதான். அவளை சரி பண்ணணும்னா இப்படிதான் தலைமையில தூக்கி வச்சு ஆடணும். ஐ மீன் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். டோன்ட் வரி. சரிப்பா. தேங்க்யூ. அட ஸ்ருதி, ஏய் ஸ்ருதி, ஸ்ருதி, என்னையா? சமீர் கண்ணா, ஆ? எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல மனசுக்காரன். தேங்க்யூ. அதோட ஸ்ருதியும் ரொம்ப நல்ல மனசுக்காரி. ஆனா இங்க பாரு, இந்த முறை விஷயம் எதுவும் கெட்டு போகல, மோசமாயிடுச்சு. இந்த முறை நீ கொஞ்சம் அதிகமா உழைச்சாகணும். இங்க பாருப்பா, இந்த ஸ்ருதி இருக்காளே ரொம்ப பெரிய மனசுக்காரி. யாராவது அவளுக்கு அன்பை காட்டி ரொம்ப நேசிச்சாங்கன்னா அவங்க மேல உயிரையே விட்டுருவா. ரொம்ப நல்ல அன்புக்காரி. ஆனா யாராவது அவ நம்பிக்கையை உடைச்சிட்டாங்கன்னா அவ மனசுடைஞ்சு போயிடுவா. அது மட்டும் இல்ல, நம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா? அது உறவை சேர்க்கவும் செய்யும், அதே உறவை பிரிக்கவும் செய்யும். இந்த முறை ஸ்ருதியோட மனசு உடையல, நம்பிக்கை தான் உடைஞ்சிருக்கு. அதோட அந்த நம்பிக்கை சரி பண்றது அவ்வளோ ஈஸி இல்லப்பா. நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு ஜானகி ஆண்டி. நான் முழு முயற்சி பண்றேன். நான் வர்றேன். உன் உடம்ப பாத்துக்கோப்பா. நீங்களும். ஸ்ருதி எனக்கு பய கூட சொல்லல, திரும்பி கூட பார்க்கல. சமீர், மிஸ்டர் மகேஷ நீங்க ஃபேமிலி விட்டு விலக்கி வைங்க. அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவர் எப்ப வேணாலும் யார வேணாலும் அட்டாக் பண்ணுவாரு. எனக்கு ஒன்றும் புரியலையே, இது எப்படி நடக்கும்? ஒரு நிமிஷம் மகேஷ் மாமா ரொம்ப குவாய்ட்டா ரொம்ப அன்பா எல்லாரும் கூட உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னொரு நிமிஷமே அவரு இவ்ளோ வயலண்ட் ஆகி ஒருத்தவங்க உயிர்க்கே ஆபத்தாக்குற அளவுக்கு ஆக முடியுமா? எனக்கு ஒன்னும் புரியலையே. அப்படின்னா ஒருவேளை நிச்சயமா ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா, அவனோட பிஹேவியர்ல இவ்ளோ பெரிய சேஞ்சஸ் வருதுன்னா அது வெளியே தெரியாதா என்ன?
அதாவது எந்த சிம்டம்ஸும் எதுவுமே தெரியாதா? அத வச்சு ஆமா இந்த நபருக்கு ஏதோ ஒரு பிஹேவியர் டிசார்டர் இருக்குன்னு ஏன் சொல்ல முடியல? அதுவும் இல்லாம இவருக்கு திடீர்னு இப்படி ஒரு ஆக்ஷன் நடக்குது. அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் மகேஷ் மாமாவை மொத்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு வச்சிடுறாங்க. வயலண்ட் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மகேஷ் மாமாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரு நல்லாதான் இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு யாரோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவர் வேற வழி இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்னு அவரை தூண்டி விடணும், இல்லனா வேற ஏதாவது விஷயம் இருக்கணும். ஆனா இப்போ நான் என்ன யோசிக்கணும்னா, அடுத்து நான் என்ன செய்யணும், என்ன பண்ணா மகேஷ் அப்பாவை என்னால மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வர முடியும்? அவரை இந்த குடும்பத்தோட அங்கமா மறுபடியும் நான் மாத்தி ஆகணும்.